டேய் மச்சான் சுரோடதான் இருக்கா ஆளும் மண்டையும் பாரு போடா என்ன வந்துட்டேன் குடிச்சான விஷத்தை குடிச்சதும் குடிச்சிருக்க விஷத்தை குடிக்க வேண்டியதானே நான் சாகிறதும் முடிவு வந்துட்டேன் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஒரு நல்ல வழி சொல்லியிருப்பேன்ல என்னத்தாண்டா நீ பாட்டு செத்து போயிருக்க கொலை கேஸ்ல நான் உள்ள போறதா நீ செத்து போயிட்டு நல்லா அங்க போய் சொர்க்கத்துல நல்லா டுயட் ஆடிட்டு இருப்ப உங்க அப்பா அம்மா வந்து என்கிட்ட தானே கேட்பாங்க என்ன கேட்பாங்க நீ பாட்டு செத்து போயிட்டுனா நான் கொலை வந்துட்டு வாங்கி அப்புறம் உங்க சொத்து காசு வச்சு ஆள் பேர் என்னதுரா சொல்றா ஆள் பேர் தான் உனக்கே தெரியுமே எனக்கு என்ன தெரியும் நீ பேபினுவ செல்லனுவ பேயினுவ போடினுவ வாடினுவ பேர் என்னன்னு ஒரு நாளா சொல்லியிருக்கியா பேர் என்ன அது பேரு இப்படி அந்த உலக அழகி பேர் என்னது சாக போயிருக்க தெரியாது தெரியாது கண்டுபிடிச்சுக்கோ பேரை என் வாயிலெல்லாம் சொல்ல முடியாது அவ்வளோதான் நேற்று முடிக்க இணைச்சிச்சு இன்னைக்கு கசக்குதா ஆண்டி ஆஸ்கர் உமா வந்துடுவாங்க அப்படியே திருப்பி நாளைக்கு ஃபோன் பண்ணி ஹெல் அடிச்சுட்டு போயிடுவேன் சொல்லு பேபின்ட்டு ஒரு ஆள் சாகுற ஆளும் மூஞ்சியும் பாரு இங்கே ஒருத்தன் லவ் பண்ணியே சாகடிக்கான் அங்கே ஒருத்தன் நான் தின்னே சாகடிக்கான் மனுஷனை இதுக்கு நான் மாட்டிக்கிட்டு நான் பரவாயில்ல இருக்கு சரி சொல்கிறா ஆள் பேர் நீ ஏன் முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோ என் வாயெல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு டப்பா பாஸ்வேர்டு எங்க சோனியா என் வீட்டு மாமியான்னு பேரப்பாருன்ட்டு என்னடா பேர் இது பேர் இந்த காலத்தில் வச்சுருக்கான் என் பேர் சோனியா எங்கள் வீட்டு மாமியான்ட்டு சரி பிடிச்சதும் பிடிச்ச இதே ஒரு நல்ல பேர் வச்சு திர்ஷா நயன்தாரா இல்லை சமந்தான்னு பிடிச்சிருக்கானா ரெட்டி ராஸ்கல் விஷத்தையா குடிக்கிற விஷத்தை நீ பேசுவடா இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ உனக்கு கூப்பிட்டு போய் ஆட்டோவில் கூப்பிட்டு போய் உனக்கு செலவு பண்ணி டாக்டர் சும்மா அதே பேசிட்டு போடா வந்துட்டேன் சரி இவ்வளோ பேசுறது அந்த 2000 அமுச்சு விடு டாக்டர் செலவு உனக்கு என்னடா 2000 தான் வேணும் இந்தாடா வாங்கிட்டு போடா டேய் அக்கௌண்ட் ஜீரோங்களே எப்படி காசு இருக்கும் போட சம்பளமா வேலைக்கு போறீங்களா தவிர ஃபர்ஸ்ட்டு ஆளுக்கு வாங்கி தர வைக்க வீட்டில் தான் காசு கேட்குறேன் அவள் தான் போயிட்டால இப்பதானே போனா இதுக்கு முன்னாடி எவ்வளவு பாடுறா போடா இன்னும் 2 நாள் தான்டா இருக்கு போடா என்ன 2 நாள் இருக்கு அடுத்து போய் சாப்பிட போறியா திருப்பி நாளைக்கு போறேன்டா நாளைக்கு காலைல போன் அடிப்பா சொல்லு பேபி கிளிப்பா நம்பரெல்லாம் டெலிட் பண்ணி பல மணி நம்பர் டெலிட் பண்ணாலும் போன் போட்டா வருமே அண்ணன் டேய் சும்மா நீ அதையே பேசிட்டு இருக்காத உனக்கு தான் உன் காசு வாங்கிட்டு போய்கிட்டே இரு கிளம்பு தலைனுக்கு ஒரு தூங்க ஊர்ல இருந்து வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தேன் வேலைக்கு போறேன் உங்க அப்பா அம்மா சொல்லிட்டு வந்தேன் அந்த வேலையை என்னைக்கா இங்க வந்து பாத்திருக்கியா வீட்டுல சம்பளம் கேட்டா அது செலவாயிடுச்சு இது செலவாயிடுச்சு அதை ஒழுங்கா கிளம்புன்ட்டேன் முடியாது கூட நான் தான் அதிகமா இங்க காசு கட்டிக்கிட்டு இப்ப நான் அதே அடுத்த மாசம் தரேன்னு சொல்லிட்டு எப்படி தருவேன் வேலைக்கு சும்மா பிடிச்சிட்டு கிளம்புறா நீ வந்துட்டான் ரோசை படுற அதெல்லாம் வேலைக்கு போன பிறகு அந்த ரோசை இருக்கணும் வேலைக்கு போகாம உனக்கு இவ்வளவு ரோசம் இதுல அவளுக்கு வாங்கி தரக்கு வீட்டுல வேற காசு கேட்கறான் இவன் பேச்செல்லாம் நம்ம கேட்கற நிலைமை காலாயிட்டோம் கேட்டுதான் ஆகணும் வேற வழி இல்லை ஏன்னா நீ உனக்கு குத்திட்டான்ல முதுகுல அவ்வளவுதான் போயிருச்சாது பேபின்னுவ கீபின்னுவ அது வாங்கி தரது இது வாங்கி தரது உயிர் இருக்குல்ல உயிரை வச்சு மயிர் கூட வாங்க முடியாது சும்மா இதுலதான் ரோசப்பட்டா ஒன்றுத்துக்கு ஆகாது ஒண்ணுமே செய்ய முடியாது இது வாழ்க்கையில கொஞ்சமா இருந்திருக்கணும் இந்த அறிவு அப்பயே சொன்னோம்ல நாங்களாம் வேற வாழ்க்கையே போச்சு சோறுதான் முக்கியமாக்கா என்னடா மிக்சர் வாங்கி வச்சிருக்க நல்ல பருப்பே இல்லடா பசிக்குதுடா ஒண்ணுமே இல்லடா இங்க பாருடா இவ்வளவு தான் இருக்குது ஜொமேட்டோல ஏதாவது ஆர்டர் போடுறா டேய் நீ எப்பவுமே காசு வச்சிருக்கல ஒழுங்கா ஓடி போயிரு ஏன்டா என்னடா வச்சிருக்கு டேய் இங்க பாருடா கரெக்டா இருக்கும்டா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருக்காங்க போட்டோம்னா 3 பேர் நல்லா சாப்பிடலாம் போடு பை ஒன் கெட் 2 ஏதாவது விஷம் இருந்தா ஆர்டர் பண்ணு டக்குன்னு ஏன்டா எது ஏதாச்சும் சொல்ல போறியா என்னடா ஆச்சு உனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கியா நீ ஏன்டா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க பிரியாணி வேணுமா உனக்கு அமைதியா 2 பேர் எந்திரிச்சு போங்கடாங்கிட்டு என்னடா வாழைப்பழம் சாப்பிடு உடம்புக்கு நல்லது அதை நீயே தின்னு சாகு என்னடா ஆச்சு உனக்கு எது கொடுத்தாலும் வேணாங்கிறியா அந்த நீயே சாப்பிடு எனக்கா வேணாம் இருக்கனே உங்களை நம்பி ஜொமேட்டோல ஆர்டர்லாம் போடலான்னு வந்தா என்னடா இப்படி இருக்கீங்க போடு காசு இருக்குதா ஃபர்ஸ்ட்டு அவன் எப்படியா ஏற்கனவே 2000 ரூபா வருமானம் என்னன்னு தெரில திரும்ப அதே பற்றி பேசிட்டு இருக்க ஒழுங்கா ஒரு 2000 ஒன்னாதே வாங்கின்னு சொல்லிட்டேன் கிளம்புடா அது 10,000 வராது 10,000 ஆளும் மண்டையும் பாரு சும்மா அதை எனக்கா வேணாண்டா கடலப்பருப்பு அவன் என்னன்னா விஷத்தை குடிச்சு சாகடிக்க நீ சோத்தை சாப்பிட்டு சாகடிச்சிட்டு இருக்க மாட்டேன் நிம்மதியாக ஏற்பட மாட்டீங்களா எனக்கு வேணாண்டா எனக்கு என் காசு 2000 ரூபா தான்டா வேணும் சும்மா வந்துடுறீங்க ஜொமேட்டோல அதான் அப்படி இதாக பண்ணி அவன் சாக கிடந்தான்டா இவ்வளோ நேரம் அது தெரியுமா அவனுக்கு ஃபஸ்ட்டு ஏண்டா இப்போதான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் மருந்தை குடிச்சிட்டானே அவனை செலவு பண்ணி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்க ஒரு வார்த்தை கேட்டாடா அவன்கிட்ட ஜொமேட்டோல ஆர்டர் போடவா அதில் ஆர்டர் போடவா எனக்கு ஆஸ்பத்திரியில் போயிட்டு வந்தியா
இன்னும் விஷத்தை குடிச்சிட்டியாம்ல? ஏலே விஷத்தெல்லாம் குடிக்கல. அப்புறம் உங்க பாட்டிக்கு வாங்கி வச்சிருந்ததுல ஒரு சத்து டானிக்க. டேய் அத போய் குடிச்சிருக்க? ஏன்டா வெக்கமா இல்ல உனக்குலாம்? அது அவனுக்கு தெரியுமா? நீ உனக்கு லவ் ஃபீல் இல்ல, நீ சாக கிடக்க. எதை குடிச்சாலும் வேமா குடிச்சா செத்து போயிருன்னு சொன்னா குடிச்சா அது என்னடானா எரியுதுடா. அதை காதல் வலியை விட அதை குடிச்ச வலி தான்டா அதிகமா இருக்கு. சை, அது என்ன டானிக்கு? சத்து டானிக்கு குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் தெம்பா. நீ சத்து டானிக்க குடிச்சு பேரமா இதை உட்காந்துருக்கா? இப்போ வந்து வேதனைடா, மனசுல வேதனை இருக்கு. ஆனா விஷத்தை கொடுத்துட்டு இவன் கொடுத்த அலப்பற இருக்கே, ஐயோ எனக்கு மயக்க வருது, உலகமே தெரியல, கண்ணு தெரிய மாட்டேங்குது, காது ஏற்க மாட்டேங்குது, ஐயோ 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 ஐயோ. உண்மையிலே விஷத்தை குடிச்சவங்க கூட இப்படிலாம் சொல்ல மாட்டான்டா. சொல்லுங்க வந்துட்டான் சும்மா இதே ஆஃபீஸ். கோவம் ரோசம் இதெல்லாம் இருந்தா வச்சு மாட்டாது. அவெல்லாம் விட்டுட்டு போனால அவன் மேலேயும் கொஞ்சமா இருக்கணும். தானே கரெக்டான சான்ஸ். விஷத்தை குடிச்சதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். விஷத்தை எங்க குடிச்சா? சத்துட்டானிக்க ஏதோ ஒன்று. டேய் செலிப்ரேட் பண்ணலாம்டா. நீ என்னடா சொல்ற? அவனாக மெதுவாத்துனே உனையெல்லாம் ஃபோர்ஸ் ஆச்சு, நீ கிளம்பிடு. டேய் உன்கிட்ட தாஜ் ஹோட்டலில் ட்ரீட்டாக கேட்டேன், ஜொமேட்டோவில் ஆஃபரில் போய்கிட்டு பிரியாணி தானடா கேட்டேன். இதுக்கு என்ன இப்படி தூக்கிட்டு இருக்க? ஒழுங்கா ஓடி போயிரு, எத்துனேன்னு வையே பறந்துருவேன். பிரியாணி வந்துட்டாங்க 2 பேரும். இவங்க 2 பேரையும் முதல்ல இவன் ஏதோ லவ் பண்ணிட்டு சாவறதுக்கு நம்ம தான் கிடைச்சோமா? சீப்பா அடா போ, நம்ம போய் கார் அடிப்போம். சும்மா வந்துட்டாங்க. நிம்மதியா தூங்குவோம்டா. இன்னைக்கு தான் நிம்மதியா தூங்கணும்டா. தன்னால எப்படி இருந்தோமோ இல்லை இன்னைக்கு நல்லா நீ தூங்குறியா இல்லையா? இன்னைக்கு நாங்க நிம்மதியா தூங்குவோம் நைட்லாம் புலமாம.